இதுக்கு மேல திருந்தலனா இந்த நாடே சுடுகாடா போயிடும். வயிறு எரிச்சு பேசுற நாசமா போயிடுவான். நான் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். ஜாதி பணம் சொத்து எல்லாத்துக்கும் மீறி கடவுள் சக்தி மிக பெருசு. அழிச்சிருவான் உங்களை. காலகை இழுத்துட்டு சாவிங்க. குழந்தைங்களை அர்த்த வாட்டிங்கன்னா திமுக பிரமுகர்கள் இந்த 3 நாள்ல இந்த மிரட்டல் வேலை இதெல்லாம் வேணாம், வெளியில இருந்தா ஆளை இறக்கியிருக்காங்களாம் கலவரம் பண்றதுக்கு. என்னடா பண்ண முடியும் உங்களால? என்ன பண்ண முடியும்? அத்தோட தப்பிச்சிருவீங்களா நீங்க? கலவரம் பண்ணுறது வெளியில இருந்து ஆள் இருக்காங்களாம். 1500 லேடிஸ் வெளில இருந்து இறக்கியிருக்காங்க. வெளில திருச்சியிலேருந்து அதுலேருந்து ஒரு பசங்களை இருக்கீங்க. என்ன பண்ண போறேன்? பாரு, நான் பேச ஆரம்பிச்சேன்னா அசிங்கமாக பேசுவேன். நான் பச்சை பெண்களில் படித்தவன். நான் பிஎஸ்சி எம்ஏ பிஎல் எம்பிஎல் 4 டிகிரி படித்த நாகரிகம் கருதி பேசாமல் இருக்கிறேன். எவன் ஒருத்தன் பேசினாலும் அசிங்கமாக பேசுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் தலைவனை கூட பேச சொல்லு, நான் பேசுவேன் திரும்பி. தளபதி அவர்களுக்கு ரொம்ப நன்றி. என்னை இவ்வளோ பேர் உங்களை ஒரு அண்ணன் தங்கச்சிங்களா ஒரு டான்ஸர் எல்லாம் அறிமுகப்படுத்துறதுக்கு காரணம் என் தளபதி தான். எவ்வளோ குடும்ப உறவுகளை எனக்கு ஏற்றிப்படுத்தி விட்டார் பாருங்க. அவருக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. அதனால் முதல்ல அவருக்கு நன்றி. அதுவும் நான் எப்பவுமே சொல்லுவேன், இந்த நார்த்தில் அதுவும் துறைமுகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் நம்ம செஞ்சால் கூட நன்றி மறந்துட்டு திரும்பி நன்றி மறந்துடுவாங்க. ஆனால் இங்கே வீட்டில் போய் உட்காந்து நான் மிரட்டுவேன், அம்மா தோசை கொடுமா இட்லி கொடுமான்னா அவங்க சமைச்சு போட்டு கொடுத்துட்டு அவங்க நம்மளுக்கு நன்றி கடனாக இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அன்பு மிகுந்த ஒரு பகுதி தான் துறைமுகம் பகுதி. பாசத்துக்கு ஏங்குவாங்க. அந்த பாசம் என் கையில் இருக்குது. மொத்தம் பாசம் தான், அன்பு தான். விட்டு கொடுக்காத மனப்பான்பு தான் என்னோட குணம். இங்கே கூட இப்போ நிசார் பாய் வந்தார். அவருக்கும் அரசியல் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அவர் இங்கே என்னை பொதுக்கூட்டம் கேள்விப்பட்டு வந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே மேடெல்லாம் ஏற மாட்டார், எந்த அரசியல் கட்சியும் போக மாட்டார். என்னோட குணம் தெரிஞ்சு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டார். அதுக்கப்புறம் இப்போ எல்லாரும் பேசி முடிச்சாச்சு. நான் பேசும்போது ஆதவர்ஜுன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பேசின பிறகு நம்ம தலைவர் முகில் வீரப்பன் அவர்கள் பேசுவார். தயவு செய்து அவர் பேச்சை மொத்தம் மிஸ் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ரத்தம் 23ஆம் தேதி வரைக்கும் பொங்கி விழும். அதனால் நீங்கள் அவர் பேச்சை மொத்தம் தயவு செய்து கேட்டுக்கோங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா என் அண்ணன் பொண்ணு டாக்டர், அவங்க சர்ஜன் கம் கைனகாலஜிஸ்ட்டு, அவங்க கூட பாரதி அவங்க பொண்ணு கூட போய் கேன்வசிங் போயிருக்காங்க. ஒரு லேடிஸ் 2 சின்ன பொண்ணுங்க, ஒரு 28 வயசு பொண்ணுங்க, ஒரு 18 வயசு பொண்ணுங்க, 2 லேடிஸோட 4 பேர் பேம்லெட் கொடுத்து கேன்வஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற திமுக காரங்க, அவங்க பேர் என்ன தெரியுமாப்பா? அந்த ஆள் பேர் சொல்லு. அவர் வச்சு செய்கிறாரா நான் வச்சு செய்கிறாரான்னு பார்க்குறேன். கதிர்ன்றவராம். மிஸ்டர் கதிர், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 23க்கும் பார்க்கறதுக்கு ஆள் இருக்காது. அவரெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டார் உங்களுக்குலாம். நாங்கள்லாம் லீகலாக வச்சு செய்வோம், இல்லீகலாக எங்களுக்கு பிடிக்காது. நான் ஒரு அட்வொகேட்டு. கதிர் எந்த வட்டம் அது? அந்த மிரட்ட வந்தது யாரு? தூண்டி விட்டவங்க பேர்லாம் நம்மளுக்கு வேணாம். 60 கதிர் என்னவா இருக்காரு பொறுப்புல? பகுதி பிரதிநிதியா கதிர் அவர்களே, உங்களுக்குலாம் திராணி இருந்தா எங்களை மோது வா. சும்மா எவ்வளவு காசு வாங்கிட்டு நீ பேசிட்டு இருக்க? இல்ல சார், மாறி மாறி சொல்லாதீங்க சார். கதிர் தான் சார் வந்தது. கதிர் அவர்கள் வந்தாரு. ஒரு என் அண்ணன் பொண்ணு என்ன வேணா செய்வோம் பார்த்துக்கோங்க. உங்களெல்லாம் ஒரு வீட்டு பொண்ணு, ஒரு டாக்டர் ஒரு தூய்மையா ஒரு ஆட்சி நடத்தணும் எண்ணத்துக்காக வீடு ஏறி வந்தா, நீ 2 பேரும் ஏன் இங்கே பேம்லெட் கொடுக்குற? இப்போ உங்கள் நாடு பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களா உங்களுக்கு? ஏழை மக்கள் இருக்காங்க, பட்டா போட்டுக்கணும் கொடுக்காம 5 வருஷம் 10 வருஷம் கொடுக்காம இன்னைக்கு ஏதோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காராம், எல்லாருக்கும் பட்டா தரேன். இந்த 10 வருஷம் தூங்கிட்டு இருந்தீங்களா நீங்களா? இப்போதான் முழிச்சிங்களா? கோமால இருந்து முழிச்சிங்களா? என்ன 10 வருஷமா பட்டா கொடுக்காம இன்னைக்கு பட்டா கொடுக்குறாராம். ஆட்சி பிடிக்கிறதுக்காக ஓட்டு அரசியலா? இன்னைக்கு பிரசாதம் சொல்லி எல்லா குடும்பத்துக்கும் 2000 ரூபாய் கொடுத்துருக்காராம். 2000 ரூபாய் என்ன கணக்கு?
நான் எப்பயுமே போடுற கணக்கு தான். 2000 ரூபானா 5 வருஷத்துக்கு 2000 ரூபானா வருஷத்துக்கு 400 ரூபா, 1 ரூபா 9 பைசா. 1 ரூபா பிச்சை எடுக்கிறாளா நாங்கள்லாம்? நாங்கன்னு கிடையாது, எந்த மக்களும் பிச்சை எடுக்க மாட்டாங்க. ஒரு 2000 ரூபாய் தூக்கி போட்டு ஓரம் வச்சுட்டு மாட்டி போட போகிறது விசில் தான், மாற்றமே கிடையாது. முதல்ல என் தொண்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க பாரு, தளபதியோட தொண்டர்கள். நான் எந்த கூட்டத்துக்கு போனாலும் டிராஃபிக் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆளை போட்டு டிராஃபிக்கை ஃபுல்லாக அனுப்பிச்சிட்டு நாங்கள் ஓரமாக போகிறோம். வெடியூர் கொடுக்குறதான்னு சொல்கிறோம். அதில் மீறி ஒரு ஆர்வக்கோளால் ஒருத்தர் 2 வச்சா கூட வச்சுட்டா போதுமா, இனிமேல் பண்ணாதன்னு சொல்கிறோம். எங்கேயா ஷால் வாங்குறோமா, மாலை வாங்குறோமா, அது ஃபஸ்ட் டைம் தான் போடுவாங்க. அடுத்த வாட்டி போட்டவங்க எல்லாரையும் கேட்டு பாருங்கள், போட்டவங்கள அடுத்த வாட்டி வந்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் அரசியல் மற்றும் மாற்றத்துக்கு தேவைன்னு வந்திருக்கோம், உங்களை மாதிரி மிரட்டத்துக்கு வரல. நன்றி இல்லையான்னு கேட்குறாராம், என்னென்னமா பேசுகிறாராம் அவர். கதிரை கேளு, கதிரை நீ தான் கேட்டுக்கோ. நீ பார்த்த தலைவர் வந்து உனக்கு தலைவர்னு ஒருத்தர் வச்சிருக்கல, ஜாலை அடிச்சுக்கிட்டே காசு வாங்கிட்டு, அவரோட பல மடங்கு தைரியசாலி. நான்லாம் எல்லாத்துக்கும் துணிஞ்சு தான் இங்கே வந்து நிற்கிறேன். 100 மடங்கு தைரியசாலி. இங்கே இருக்கிற அந்த பிரமுகரோட 100 மடங்கு வார்த்தைக்கு சொல்ல. எனக்கெல்லாம் பயங்கரங்களை போய் கேட்டு பாருங்க. நீ சில விஷயத்துக்கு பயப்படுவ, நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ஜெயிலு பெயில் 100 அடி ஜெயிலில் போட 100 அடி பெயில் எடுப்பேன். நீ சொல்கிறதுக்கு முன்னே நான் போய் உட்காந்துருப்பேன். அதனால் வந்து நீ இந்த போலீஸ் வச்சு பயன்படுத்துறது அதெல்லாம் பாருங்கள். போலீஸில் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் 98லேருந்து 99% ரொம்ப டீசெண்டாக இருக்காங்க. ஆனால் 1-2 பக்கா இது வார்த்தை வருது, அசிங்கமாக பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். காசு வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஆட்டோவில் போயிட்டுருக்கான், குறுக்கில் வந்து பர்மிஷன் இருக்கான்னு ஏங்களை கேட்குறாரு. நான் ஒரு வேட்பாளர், நான் கேன்வஸ் பண்ணி என்ன வந்து கேட்கணுமா, நீ பர்மிஷன் இருக்கான்னு வர்றவங்களை கேளு. என்னை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் சொன்னார் பர்மிஷன் இல்லைன்னா ஆட்டோ எடுத்துகிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு வர சொன்னாராம். நாங்கள் என்ன அக்யூஸ்டா? நாங்கள் அவர் பேர் சொல்லணும்னு பார்க்குறேன், போயிட்டாருன்னு பார்க்குறேன். எல்லாம் வந்து போலீஸ்கார் பேர் சொல்லியிருப்பேன், கான்ஸ்டபிள். ஆனால் அங்கே இந்த எஸ்ஐலாம் நல்ல எஸ்ஐ வந்து நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி திரும்பி அனுப்பிச்சார் எல்லாரையும். அதனால் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், எல்லா ஆஃபீஸரும் லாஸ்ட் மீட்டிங்கில் கூட சொன்னேன், கரெக்டாக நடந்துக்குவாங்க. தப்புன்னு சொல்லுங்கள், எங்களை சுட்டி காட்டுங்க, நாங்கள் மாறிக்கிறோம். அதை விட்டு அங்கே காசு வாங்கிட்டு வந்து எங்களை மெட்டான்னு நினச்சிங்கன்னா அன்றைக்கி சொன்னது தான் இன்றைக்கும் லீகலாக ஆக்ஷன் எடுப்போம். 23 அப்புறம் மறந்துடும், தூங்கிடுவோம்னு நினைக்காதீங்க. என் பின்னாடி 600-700 அட்வொகேட்ஸ் இருக்காங்க, என் தம்பிங்க உயிர் கொடுக்கறதுக்கு. வச்சு செய்வேன். இந்த வடிவேல் காமெடியில் சொல்ல வச்சு செய்வேன், பார்த்துக்கோங்க. போய் அந்த கதிர் வந்து குழந்தைய போயிட்டு மிரட்டுறாராம். வா இங்கே தான் இருக்கிறேன், வா இங்கேயே நிற்கிறேன், வா. சும்மா குழந்தை லேடிஸை போய் மிரட்டுறியா? நீ ஆம்பளையா? நீ உன் பொண்டாட்டியை போய் மிரட்ட முடியுமா உன்னால்? செவிட்டை திருப்பிடும் உன் பொண்டாட்டி. உன்னை வீட்டில் கூட பொட்டை மாதிரி உட்காந்து வெளியே வந்து ஆம்பளை மாதிரி சீனை போட்டுனுங்கிற பொட்டை பாயில வந்து லேடிஸை பேசுவாங்களையா? குழந்தைங்க அது ஒரு டாக்டர் வந்து ஒரு அரசியலுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஒரு தூய்மையாட்சி மாறுமான்னு கேட்குறேங்க, என்கரேஜ் பண்ணி வேடிக்கை பார்க்காம பொட்டை. எவ்வளோ காசு வாங்கின பொட்டை? பாரு, நான் பேச ஆரம்பிச்சேன்னா அசிங்கமாக பேசுவேன். நான் பச்சை பெண்களில் படித்தவன், நான் பிஎஸ்சி எம்ஏ பிஎல் எம்பிஎல் 4 டிகிரி படித்த நாகரிகம் கருதி பேசாமல் இருக்கிறேன். எவன் ஒருத்தன் பேசினாலும் அசிங்கமாக பேசுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. உன் தலைவனை கூட பேச சொல்லு, நான் பேசுவேன் திரும்பி. பாரு, ஏன் போய் கேன்வஸ் பண்ண உங்களை எல்லாம் தொந்தரவு பண்ணுறோமா? நான் கேன்வஸ் பண்ண வரும்போது பூத்தில் டிஎம்கே காரங்க 20 பேர் இருப்பாங்க. இருமா ஒரு நிமிஷம் இருமா. பூத் உள்ள வந்து எல்லாருக்கெல்லாம் ஓட்டு கேட்டு வந்தவன் நான். பூத் உள்ளே போய் டிஎம்கே பூத் உள்ள போய் கேட்குறேன். அப்போ கூட என்ன சொல்கிறேன், நீ ஓட்டு போடணும்னு கிடையாது, உன் ஆசீர்வாதம் கொடு. முதல்ல அரசியலுக்கு வந்திருக்கேன், ஆசீர்வாதம் பண்ணுன்னு சொல்லிட்டு தான் உங்களை வரேன். எல்லா மனிதர்களும் ஒன்று தான், நீ யாருக்குன்னா ஓட்டு போட்டுப்போ. என்ன மிரட்டுறது? ஓவராக மிரட்டி அந்த மிரட்டவெல்லாம் உனக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறியா? அவனால் ஒரு 100 ஓட்டு மாறி உனக்கு எதிரி போகுது. முதல்ல உன் ஸ்ட்ராட்டஜியை மாற்று. உனக்கு யார் ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறாங்களோ அவங்கள மாற்று, ஆளை மாற்று. ஸ்ட்ராட்டஜியாக கொடுக்குறாங்க, அன்பால மாற்ற ட்ரை பண்ணு, காலில் வந்து மாற்று. பணத்தை கொடுத்து அதிகாரத்தெல்லாம் மாற்ற முடியாது யாராலையும். வா இங்கே வந்து மிரட்டு பார்க்கலாம். எப்படிப்பட்ட தலைவன் தளபதி எங்களுக்கு இருக்காங்க, அவரை மீறலாம் நீ ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் திராவிட கழகத்துக்கு எல்லா தலைவரும் ஒரு இடத்துல நிறுத்து, எவ்வளோ கூட்டம் வருதுன்னு பாரு. என் தளபதியை தனியாக நிறுத்து, கூட்டம் பாரு, ஆடி போடுவீங்க.
அவளை மக்களை சம்பாதிச்சு வச்சுருக்கேன். மனிதரை கீழே நாங்கள் வந்து பண்ணுறோம். நாங்களே பெரிய தைரியசாலி, அதுவும் என் கூட இவ்வளோ பெரிய மாசு, அதுக்கு மேலே பக்கா மாசு ஆதவர்ஜுனா, அதுக்கு மேலே 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 மாசு தளபதி, இன்னொன்று பொதுச் செயலாளர் ஆனந்த் சார். அவர் அப்படி விசில் அடித்தாருன்னா போதும், அப்படி மன்றம் டோட்டலாக வந்து இறங்கும். அந்த பேரணியோ போராட்டமோ நடக்க வச்சிடாதீங்க. இந்த தொகுதியில் இருக்க முக்கியமான திமுக நிர்வாகிகளுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கேன்வஸ் பண்ணுங்கள், ஜெயிச்சா நானே வந்து உங்களுக்கு ஷால் போடுறேன். ஆனால் கண்டிப்பாக நான் ஜெயிச்சா நீங்கள் வந்து ஷால் போடுங்க. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்கு ஷால் போடுவீங்க, அதில் மாற்றம் இல்லை. எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் தான் வந்து எனக்கு ஷால் போட போகிறீங்க. ஜெயிக்க அன்பால் ஜெயிங்க, எவ்வளோனா ஓட்டு வாங்க, ஜெயிக்க பண்ணுங்க. அதை விட்டுட்டு மிரட்டிக்கிட்டு காற்றை கொடுத்துக்கிட்டு பட்டா தரேன், 10 வருஷமாக பட்டா தரேன். இன்றைக்கி பட்டா என்ன, இன்றைக்கி தான் ஞாபகம் வந்தா பட்டா? அதனால் வந்து இந்த என்னை பார்த்து தான் தளபதி இங்கே போட்டிருக்காரு, பார்த்துக்கோங்க. திமுக எல்லாருக்கும் சொல்கிறேன், நான் போலீஸையும் சொன்னேன், கரெக்டாக நடந்துக்கோங்க, என்னுடைய தடங்களே இருக்காது, நீங்கள் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு போயிடுவேன். என் மேலே தப்புனா உடனே மாற்றிப்பேன், இதுதான் என் குணம். தப்பு இல்லைன்னா தொலைச்சி எடுப்பேன். திமுக நிர்வாகிகளும் சொல்கிறேன், அதிமுக ஒரு பிரச்சனையும் கிடையாது. ராயபுரம் உணவும் என் எதிரி தானே, அவர் நான் ஏன் பேச மாட்டேன்? எந்த தடுங்களும் பண்ணாமல் அவர் பாட்டு கேன்வஸ் பண்ணிட்டு இருக்காரு. பண்ணு, சுதந்திர நாட்டில் அந்த உரிமை இல்லையா? இப்போ கோட்டையாம என்ன கோட்டை உண்டு? எப்போ பிறந்தீங்க நீ? எப்போ வளர்ந்து உன் கோட்டை? அதனால் வந்து தயவுசெய்து சொல்கிறேன், அராஜகம் பண்ணாமல் இந்த 3 நாள் ஏதோ பூத் கேப்சர் பிளான் பண்ணிக்கிறதா ஒரு நியூஸ் வந்தது. பூத் கேப்சர்லாம் பண்ண முடியாதுண்ணா. நான் 1940, 50, 55, 60 இருக்குன்னு நினச்சிங்களா? இல்லைன்னா போன 10 வருஷம் இருக்குன்னு நினச்சிங்களா? அதெல்லாம் எஸ்ஐஆர் வந்து எல்லாம் தூக்கியாச்சு. பூத் கேப்சர்லாம் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கோங்க. அதையும் மீறி நீ ஜெயிக்க விடவே மாட்டேன், சட்ட போராட்டம் நடத்தி இவங்க மாற்ற மாட்டோம், பார்த்துக்கோங்க. அதனால் வந்து பூத் கேப்சரு, கள்ள ஓட்டு, ஓட்டர் ஐடி கார்டெலாம் வாங்கி வச்சுக்கிறாங்களாம், வாங்கி வச்சு கள்ள ஓட்டு போகிறதுக்கு. நம்மலாம் இப்போ ஒரே ஒரு இது சொல்லுங்கள், எவ்வளோ பேர் தலைவருக்காக எது வேணா சேர்த்து ரெடியாக இருக்க? கை தூக்குங்க. இந்த மாதிரி ஒரு ஆளை காமிடா, காசு கொடுக்காம ஒரு ஆளை காமிக்க அவங்க திமுக மேடையில். நீ காசு கொடுத்துட்டு கத்துற கூட்டம் கிடையாது. இந்த அம்மா ஒரே வார்த்தையில் சொல்லும், என்னம்மா பண்ணுவேன்? தளபதியாக என் உயிரையே கொடுப்பேன். யார் என்ன சொன்னாலும் சரி, தளபதி தான் மாசு. தளபதி யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தங்கச்சிங்க இருக்கும்போது எங்களை முடி இல்லை இருந்தாலும் கொடுக்க முடியாது. இது பிடுங்க முடியாதான் கடவுள், எதுவுமே பிடுங்க முடியாம எதுவும் பண்ணி விட்டான் என்ன கடவுள். அதனால ஆளை வச்சுக்கிட்டு பிடிங்கினது என்னெல்லாம் ஒன்றும் பிடுங்க முடியாது யாராலையும். நான் இதெல்லாம் பேசுறதே கிடையாது, படிப்புக்கு ஏற்ற மாதிரி பேசக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கீழே இறங்கி பேச வைக்கிறீங்க, இல்லை எவ்வளோ கடுப்பாக இருக்கும். ஒரு பொண்ணு டாக்டர் அது பாட்டு போனால் போய் மிரட்டான், கடுப்பாகாது? நான் வந்து ஒரு டிவிக்கா தொண்டர் ஒரு பிரச்சனாவே இறங்கி ஓடி வருவேன். அந்த மாதிரி ஆள் என் வீட்டு பொண்ணு போயிருக்குது மிரட்ட, ஒரு நிமிஷம் அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து கோர்ட்டில் போட்டு உனக்கு எஃப்ஐஆர் போடுறதுக்கு. இந்த போலீஸ் இந்த நேரத்தில் போடனாலும் ஆட்சி மாற்றும் போது போடுவேன், இல்லை கோர்ட் ஆக்ஷன் வாங்கி உன் மேலே எஃப்ஐஆர் போட முடியும், இமீடியட் சார்ஜ் ஷீட் போட முடியும், என் அண்ணன் பொண்ணை வந்து சாட்சி சொல்ல வச்சு உன்னை வேறு மாதிரிலாம் பண்ண முடியும். இப்போ ஒரு நிமிஷம் ஆகாது கம்ப்ளைண்ட்டை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஆன்லைனில். எப்படி நீ போய் மாற்று கட்சி ஆளை போய் நீ போய் பேசுகிற? உங்கள் இடத்துக்கு நாங்கள் வரோமா? தைரியம் தான் கதிர, நாளைக்கு அந்த பொண்ணு அதே இடத்துல வந்து கேன்வஸ் பண்ணிட்டா டே தொலைச்சு போடுவேன். கதிர ஜாகிரதை, உன்னை யாரும் தெரியாது, மூஞ்சி கூட பார்க்கல. உன் ஆசையெல்லாம் போய் காசு வாங்கினா அங்கே போய் வேலையை செய். ஒரு பொண்ணை போய் மிரட்டேன் ராஸ்கல். வாங்கம்மா மேலே ஏறிவாம்மா. இது என் அண்ணன் பொண்ணு டாக்டருக்கு. என் வீட்டில் பொண்ணே கிடையாது, 3 அண்ணன் தம்பிங்க நாங்கள். அது என் தங்கச்சி, அம்மா, என் பொண்ணு எல்லாமே. இது என்னவா போச்சு பாவம்? இது என்னவா பண்ணிச்சு? நான் வயிற்றுல பேசுறேன், கட்சிக்கு அப்பாற்பட்டு பேசுறேன். என்னவா அது குழந்தை வீட்டில் உட்காந்து 2 குழந்தைய பெற்றுட்டு இருக்க பொண்ணு ஒரு சித்தப்பான்ற முறையில் வந்து கேன்வஸ் பண்ணி கொடுத்தப்பா, இது ஒரு அராஜகம் இல்லையா? இதுக்கு மேல திருதலனா இந்த நாடே சுடுகாடா போயிடும்.
வயிறு அடிச்சு பேசுறேன், நாசமா போயிடுவான். நான் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். ஜாதி பணம் சொத்து எல்லாத்துக்கும் மீறி கடவுள் சக்தி மிக பெருசு. அழிச்சிருவான் உங்களை. காலை கை இழுத்துக்கிட்டு சாவீங்க. உங்களை யாரும் பண்ண முடியாங்க. காலை கையில் இழுத்துக்கிட்ட குடும்பத்தோட நாசமா போயிடுவீங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு என்ன சொல்லுமா? காலையில நாங்க பாட்டுக்கு பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தோம். நானும் ஒரு சின்ன பொண்ணு, வேற யாருமே இல்லை, நதியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு. ஸோ ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணிகிட்டே இருந்தோம். சரி பிரச்சாரம்லாம் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், கொஞ்சம் ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் நாங்கள் ஜூஸ் கடையில் ஜூஸ் குடிச்சிட்டு இருந்தோம். அப்போ கும்பலாக ஒரு 20 பசங்க ப்ளஸ் ஒரு லேடி வந்தாங்க. வந்துட்டு நீங்கள் யார் எங்கள் ஏரியாக்குள்ளே வர்றது, நீங்கள் எப்படிங்க பிரச்சாரம் பண்ணலாம், இது எங்கள் ஏரியா, சேகர் பாபு எதிர்த்து உங்களால் என்ன பண்ண முடியும், அது எப்படி நீங்கள் இவ்வளோ இதுவாக நீங்கள் பிரச்சாரம் இப்படி எல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, அவர் எங்கள் கடவுள் மாதிரி, அவங்களுக்கு எதிர்த்து நீங்கள் இவ்வளோ பண்ணிடுவீங்களா, உங்கள் கூட இருக்கவங்களுக்கெல்லாம் நன்றியே கிடையாது, அவர்லாம் எவ்வளோ பண்ணியிருக்காரு. ஸோ அதனால எவ்வளோ கேவலமாக இந்த மாதிரிலாம் நீங்கள்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கீழ்த்தனமாக பேசினார் கூட இருக்கவங்க எல்லாரையும் ப்ளஸ் என்னையும். நான் சொன்னேன், நான் டாக்டரு, நான் எனக்கு ஒரு இது வேணும், மாற்றம் வேணும், அதனால எங்கள் அப்பா நிற்கிறாரு, அவர் ஒரு வக்கீல், அது மட்டும் இல்லாமல் அவர் சேவை செய்யணுன்றதுக்காக வந்திருக்காரு, அதனால நாங்கள் விஜயண்ணாக்காக நாங்கள் போராடுறோம், எங்கள் அப்பாக்காக நான் போராடுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு, நீ எல்லாம் டாக்டராக இருந்துட்டு எப்படி இங்கே வரலாம், உனக்கு நான் சொன்னேன், எனக்கு நான் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஸோ ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் எதுவுமே சர்வீஸே கிடையாது, நான் எவ்வளவோ மனுவெல்லாம் கொடுத்து கூட அங்கே எதுவுமே நீங்கள் பண்ணலை, ஸோ அதை நீங்கள் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எனக்கு ஆட்சி மாறி வந்தால் தான் எனக்கு என்னோட மெடிக்கல் ஃபீல்டில் எல்லாமே பெட்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசுனதுக்கு, உங்களுக்கு டாக்டருக்கும் பொலிட்டிக்கலுக்கும் என்ன சம்மந்தம், உங்களுக்கான என்ன அறிவு இருக்குது, என்ன நாலேஜ் இருக்குது, இதை பற்றி நீங்கள் எப்படி பிரச்சாரத்தில் இறங்குவீங்க, அதுவும் எங்கள் ஏரியாவுக்கு நீங்கள் இதெல்லாம் உங்கள் ஏரியாவோட நீங்கள் வச்சுக்கோங்க. பட்டா போட்டு கொடுத்துட்டாங்களாடா கதிர் உனக்கு? ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே ஏன் பேசுறேன்னு கேட்குறியா? உன் வீடே ரோட்டில் இருக்கிற நாயா இருப்ப நீ, உனக்கு பட்டாவே இல்லாத இடத்துல இருந்துக்கிட்டு இந்த தொகுதிக்கு நீ கேட்குற. அதனால ரொம்ப கீழ்த்தனமா, அதுவும் அவருக்கு தெரியும் யாருமே எங்க கூட இல்லை, நானும் ஒரு சின்ன பொண்ணு மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ரவுண்டு கட்டிட்டு சரி விடுங்க, நீங்க உங்க வேலையை பாருங்க, நாங்க எங்க வேலையை பார்க்குறோம் அப்படின்னா கூட அவங்க விடவே இல்லை. இல்லை நம்ம பேசணும், நீங்க சொல்லுங்க என்ன உங்களுக்கு சேகர் பாபு பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரிஞ்சு நீங்க இப்படி எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க தெருவில் நீங்க இப்படி பேசுவீங்க, எப்படி நாங்க யாருக்கெல்லாம் விசில் கொடுத்தோமோ அவங்களுக்கு எல்லாமே விசில் தூக்கி பிடுங்கி வீசி எரிஞ்சாங்க, ஏன் அப்படி பண்ணீங்கன்னு கேட்டதுக்கு, அதுக்கு இந்த மாதிரி நாங்க அப்படிதான் பண்ணுவோம், ஏன்னா இது எங்க ஏரியா. நான் இருக்கா சொல்ல விடுறேன் மாவன, டேய் சொல்றேன் பார்த்துக்கோ, ஜாகிரதை. நீ என்னமோ அசால்ட்டா டீசெண்டா இருக்கேன், முடியலாம இருக்கேன், சொட்டையா இருக்கிறேன், ஏதோ பேச நினைச்சிடாத. அதனால தயவு செய்து சொல்றேன் மேடம், இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் சொல்றேன், பொதுமக்களுக்கும் சொல்றேன், நாங்க எங்களை மாதிரி நல்லவங்களை நீ பார்க்கவே முடியாது. எங்களை மாதிரி நல்லவனை நீங்க உலகத்தில் பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட நல்லவன். ஆனா அயோக்கியனுக்கு பயங்கர அயோக்கியன் நான். நீ ஒரு விஷயம் பண்ணா நான் 2 விஷயம் பண்ணுவேன், பார்த்துக்கோங்க. குழந்தைங்களை அடுத்த வாட்டு எங்கன்னா திமுக பிரமுகர்கள் இந்த 3 நாளில் இந்த மிரட்டல் வேலை இதெல்லாம் வேணாம், வெளியில இருந்தால் ஆளை இறக்கியிருக்காங்களாம் கலவரம் பண்ணுறதுக்கு. என்னடா பண்ண முடியும் உங்களால்? என்ன பண்ண முடியும்? அத்தோட தப்பிச்சிருவீங்களா நீங்கள்? கலவரம் பண்ணுறது வெளியிலேருந்து ஆள் இருக்காங்களாம், 1500 லேடிஸ் வெளிலேருந்து இறக்கியிருக்காங்க, வெளில திருச்சியிலேருந்து அதுலேருந்து ஒரு பசங்களை இருக்கீங்க, என்ன பண்ண போகிறேன்? இந்த தொகுதிக்கு ஏன் வரேன்னு கேட்குறேன். சம்மந்தம் இல்லாத ஏதோ இடத்துலேருந்து வெளியூர்லேருந்து கூப்பிட்டு வந்து இறக்கியிருக்கிற. நாங்கள் சென்னை வாசி, சென்னையிலே பிறந்திருக்கோம். என் தாத்தா மேயராக இருந்தவர், சென்னை ஹார்பர் ஃபர்ஸ்ட் இருக்கும்போது எங்கள் தாத்தா தான் இங்கே இருந்தவர், பிறந்தோம் இந்த ஊர் சென்னை. நாங்கள் எங்களையே தொகுதியில் நீ கேட்குற, யார் சொல்லி சொன்னு தெரில, நீ தனியாக மாட்டிக்க போகிற, டைவெர்ட் பண்ணிட்டே நீ. நான் வேறு ஏதோ பேசுறேன், எனக்கு வெறி ஆயிடுச்சு, அது என் உயிர், பார்த்துக்கோங்க. அதனால் இந்த அராஜகம்லாம் உங்களால் ஜெயிக்க முடியாது. நீ தோக்க போகும்போது உறுதிப்பா, நீ தோக்க போகிறது உறுதி. யாருக்குமே உன்னை பிடிக்கல, யாருக்குமே உனக்கு பிடிக்கல, அதான் உண்மை. நான் இது வரைக்கும் இப்போ கூட உன் பேரை சொல்லாமல் பேசுகிறேன்.
உங்கள் பேரை சொல்லாமல் பேசிட்டு இருக்க நாகரிக கருதி. என்னைக்கு நீ என் பேச்சு வருதோ என்னை பற்றி அன்னைக்கு பேசுவேன், பச்சையாக பேசுவேன், உன்னை பற்றி பேர் சொல்லி பேசுவேன். இது வரைக்கும் நாகரிகம் உங்கள் ஆளை கூப்பிட்டு சொல்லு, நீ கேட்கணும் தான் இதை சொல்கிறேன். யார் நீ முக்கியமான ஆளோ இங்கே நீ சொல்லு, உங்கள் ஆளை கூப்பிட்டு முதல்ல மீட்டிங்கை போடு. டேய் ஓட்டை போடுங்கடா, ஓட்டை கேளுங்கடா, ஜெயிப்படான்னு சொல்லு, ஜெயிச்சுட்டு போ. நான் வீடு ஏறி வரேன், உன் வீடுக்கு நான் தனியாக வந்து சால் போடுறேன். அதை விட்டுட்டு மிரட்டுறது, எனக்கு டிவி கட்சிக்காரனை மிரட்டுறது, அவங்க அப்பாவை மிரட்டுறது, அவங்க அம்மாவை மிரட்டுறது. இன்னைக்கு மகளிர் உதவி கோயில் வந்து ஒரு 60 பேர் வந்து உட்கார்ந்தாங்க மேடை இங்கே, நாங்களாம் கூப்பிடவே இல்லை. அவங்கள ஒருத்தர் வந்து மிரட்டி எல்லாரும் கூப்பிட்டு போயிட்டார். இந்த 60 பேர் உங்களை ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? 60 600 ஆகும், 600 6000 ஆகும், 6000 60000 ஆகும். ஜெயிக்க போகிறது உறுதி. எந்த தொகுதியோ நான் தெரில, சேப்பாக் தொகுதி கம்மி ஓட்டு, அதுதான் முதல்ல எண்ணி முடிப்பாங்க. முதல் ஆரம்பமே பிள்ளையார் சுழி மாதிரியும் கடவுள் அல்லாஹ் இயேசுநாதர் எல்லார் மேலே சத்தியமாக சொல்கிறேன், எல்லார் மேலே சத்தியமாக சொல்கிறேன். இது நம்ம ஜெயிக்கிறோம், நம்ம கோட்டை ஆகுது. ஒரு வாட்டி வந்துட்டா அதுக்கப்புறம் நம்ம தளபதி யாரை சொல்கிறாரோ அவர் தான் இந்த தொகுதியோட எம்எல்ஏ. அது நிச்சயம். அதை மாற்றிட்டு போயிடுவேன், சொல்ல முடியாது. முக்கிய பிரமுகருக்கே சொல்கிறேன், உன்னையே நான் தான் கூட்டு போய் என் தளபதி முன்னாடி சேர்க்க வேண்டிய நேரம் வரும். உங்களை கூட்டு போய் சேர்க்கிறேன். நல்ல மனுஷனா இரு, வா வந்து நல்லது பொண்ணு, புண்ணியத்தை சேர்த்துக்கோ. உன் பேரை பேச்செல்லாம் நல்லா இருக்க வேணாமா? எவ்வளோ வருஷம் வாழ போகிறோம்? இப்போயே உங்களுக்கு எவ்வளோ வயசு தெரியல, எனக்கே 60 வயசு ஆச்சு, நானே பயந்துட்டுருக்கேன். எவ்வளோ வருஷம் வாழ போகிறேன்? நல்ல பேர் எடுத்துட்டு நல்ல பேர் சம்பாதிச்ச மிரட்டி ஏய் 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 என்ன ஏய் மாடா ஆடா அவங்க எல்லாம் வெறுத்து போயிருக்காங்க தொகுதி மொத்தம். அன்பா பேசுங்க, அன்பா பேசுங்க. அன்புல சாதிக்கிறது எதுலையும் சாதிக்க முடியாது மிஸ்டர். நான் வயசுல உங்களோட கம்மியா இருக்கலாம், எனக்கு நான் சொல்ற அட்வைஸை சீரியஸா நைட்டி வச்சுங்க. பேரு புகையெல்லாம் நிற்காது. பேரு புகை எப்படி இருக்கும்? அன்பால மட்டும்தான் நிற்கும். இன்னைக்கு சிலையா இருக்கிறாங்க பாருங்க, எம்ஜிஆர், அம்பேத்கர், தேவர் எல்லாம். இது அப்துல் கலாம் ஐயாவுக்கு ஒரு இது வச்சு அவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்க. எல்லாமே அந்த நல்ல பழக்கத்தில் வர்ற பேர் தானே ஒழிய அராஜகம் பண்ணி பேர் எடுத்து சிலையா மாதிரி அவங்க கும்புறது யாருமே கிடையாது. நான் சொல்லியிருக்கேன், கக்கன் ஐயா வாழ்ந்த தெய்வம் சொல்லியிருக்கேன். கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கு 0.1% ஒரு சந்தேகம் இருக்கு. ஆனால் கக்கன் ஐயன் இருந்தாரான்றது 100க்கு 100 உண்மை. 24 வருடங்களாக இதில் நம்ம கண்ணாப்பேட்டை சுடுகாலில் போய் தனியாக போய் அழுது அவர்களை வேண்டி என் குறையெல்லாம் வேண்டிட்டு வருவேன். வெளியே வந்து சாப்பாடு வாங்கி எங்களுக்கு கொடுத்துட்டு வருவேன். அதே மாதிரி அப்துல் கலாம் ஐயா இவங்களெல்லாம் ஏன் நேசிக்கிறேன்னா, நல்ல மனிதர்களை என்றைக்குமே நேசிப்பாங்க, மதத்தை ஜாதியை தாண்டி நேசிப்பாங்க. இல்லைன்னா ஏன் இந்த பாய் நம்ம இக்பால் பாய் உட்காரணும், இவரை இன்னைக்கு மிரட்டியிருக்காங்க. ஏன் நல்லது சார், ஏன் நல்லது சும்மா இவரை பாருங்க, நீங்கள் எங்களை தப்பு பண்ணிட்டீங்கன்னு போய் மிரட்டாங்க. என்ன அர்த்தம் எனக்கு புரியல. அதனால் வந்து எல்லாம் மாறிட்டாங்கப்பா. இஸ்லாமிய சோதர் மாறிட்டாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க பாருங்க. நீங்கள் சொன்னது உண்மையாம்மா? நீங்கள் சொன்னது உண்மையான்ற அரசியலுக்காக மேடைக்காக பேசுகிறவங்க நாங்கள் கிடையாது. உண்மையை மொத்தம்தான் பேசுவோம். நேராக தானே சவால் விட்டேன். அதனால் இஸ்லாமிய சோதரெலாம் மாறிட்டாங்க, ஜெயின் சகோதரர்கள் மாறிட்டாங்க, நார்த் இந்தியன் இந்தியில் பேசினார் பாருங்க, எல்லாம் மாறிட்டாங்க. இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் எல்லா தொகுதியும் மாறிட்டாங்க. இந்த தொகுதியில் ஒருத்தரோட நடவடிக்கை திறமை எல்லாமே மாறிட்டாங்க. இன்னைக்கு இறங்கி இறங்கி போகிறாரு ஓரமாக, எங்கே இறங்கி போனாலும் ஜெயிக்க முடியாது. ஏன்னா மனசு வலிச்சு நொந்து போயிட்டாங்க. ஒரு பிச்சைக்காரனுக்கு நான் சொல்லியிருக்கேன் எல்லாருக்கையுமே, ஒரு பிச்சைக்காரனுக்கு 500 ரூபா போட்டால் கூட அன்பாக போடுறது தான் உன்னை ஜெயிக்கும். அவரை போய் தூக்கி அடித்தா ஒன்று என்ன மாதிரி ரோச்சக்காரன் தான் 500 தூக்கி மூஞ்சில் அடிச்சிருவான். அப்படி ரோச்சம் இல்லாதவன் காசு தான் வேணும்னு நினைக்கிறவன் எடுத்து வச்சுக்கிட்டு நாசமாக போகிறவனேன்னு சொல்லுவான். அவன் வாழ்த்த மாட்டான். அப்படி தான் நீ பண்ணி வச்சுருக்கீங்க இந்த தொகுதியில். எவனுக்கும் திருப்தி இல்லை. 1 2 இந்த மாதிரி ஆளுங்க பொண்ணுங்களை மிரட்டுறதுன்னு ஆள் வச்சுருக்க மாதிரி அவன் வந்து அப்போ தான் காசு வாங்கியிருப்பான். ஒரு நாள் போனால் மறந்துடுவான். ஒன்று அவன் அன்றைக்கி காசு வாங்கியிருப்பான் 10,000 20,000. அந்த வேகத்தில் வந்து பேசிட்டு போயிட்டார் ஐயா. அதனால் ஞாபகம் வச்சுக்கோ, டீப்பாக நான் போக மாட்டேன். இந்த ஒரு வாட்டி இந்த மாதிரிலாம் நடந்ததுன்னா டீப்பாக உன் வீட்டு உள்ள வந்து அட்ரஸ் எடுத்து
உன் மேலே கேஸை போட்டு பண்ணுவேன். உங்கள் ஆள் சொல்லுவார், ஆட்சி மாற்று வந்த பிறகு அந்த கேஸெல்லாம் உடைச்சிடறேன்னு சொல்லுவார். ஆட்சிக்கு வந்தால் தானே, வாய்ப்பே கிடையாது ராஜா, வாய்ப்பே கிடையாது. அதனால் ஆட்சிக்கு வரதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. தளபதி பாருங்கள், இன்னைக்கு எக்மோரில் கேன்வசிங் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ யாருக்கும் தெரியாமல் வராரு. எல்லாம் கூட்டம் கலைஞ்சிடாதீங்கம்மா, ஏம்மா உட்காருங்க. அதில் போயிட்டார். அதுக்கு தான் நாங்கள் ஒரு அடுத்த டைலாக் வச்சுருப்போம்ல, இந்த மாதிரிலாம் பேச்சுக்கும் தெரியும். அதோ பார் கிளம்பத்துக்கு ரெடி ஆகிட்டான். இங்கே கூட்டத்தை கழிச்சிடாத. அதனால தான் அர்ஜுன் வர்றதுக்கும் நம்ம வீரப்பச்சார் முக்கிய வீரப்பச்சாரையும் 2 பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நான் பேசலாம் ஒன்றும் கிடையாது. அவர் பேசுனா நான் டம்மி பீஸ் ஆகிடுவேன். அதனால் யார் என்ன பேசுவாங்களோ தெரியாது. நான் மனசை விட்டு பேசிட்டேன். எனக்கு இதை வச்சு பேசுறது இப்படி பேசலாம் தெரியாது. எல்லாத்துக்கும் புரிஞ்சுட்டேன். எனக்கு வளைச்சி வச்சுலாம் பேச தெரியாது. மைண்டில் வரதை பேசிட்டேன். ஏதோ ஐயா சொல்ல வராருங்க, கேட்டு வரேன். பேசும்போது விசில் அடிக்க வேணாம், ஸ்ட்ரிக்டாக சொல்லுன்ட்டு போனார். அவர் சொன்னதை அப்படியே சொல்லிட்டேன். ஏதோ வந்தால் காரணம் ஏதோ யூஸ் ஆகும் தான் காதில் கேட்குறது. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. 23ஆம் தேதி காலையில் 7லேருந்து 10க்குள்ளே ஓட்டை போட்டுருங்க. க்யூவில் நின்று ஓட்டு போடுங்க. 5 வருஷம் அப்புறம் கஷ்டப்படுவீங்க. சும்மா இங்கே சீன் போடுறது கத்துறது அதெல்லாம் கிடையாது. தலைமை அன்பு இருக்கிறதுலாம் கிடையாது. காலையில் போய் தீபாவளி பொங்கல் 6 மணிக்கு எழுந்து குளிச்சு போயிட்டு வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு ஓட்டை போட்டு வந்துட்டு டக்குன்னு உங்கள் சொந்தக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு காலை 10 மணிக்குள்ளே முடிச்சிருங்க. ஏன் 10 வேணான்னா, இந்த அயோக்கிய பசங்க என்ன வேணா செய்வானுங்க கள்ள ஓட்டை போடுறதுக்கு. ஏன்னா வாழ்வா சாவா இவங்களுக்கு. அது ஆட்சியில் உட்காந்தா தானே இன்னும் 30 வருஷம் ஆட்சி பிடிக்க முடியும்னால. அதனால் அந்த 10 மணிக்கு மேலே வர 10 மணிக்கு மேலேக்குள்ளே போட்டுருங்க எல்லாருமே. போட்டுட்டு ஏன்னா பூத்தில் நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் ஓட்டு போடும்போது நீங்கள் இங்கே தான் பூத்து போடுறீங்கன்னா வேணுமே அங்கே யாராவது கட்சிக்காரன் நிற்பான், அப்படி பார்க்குற மாதிரி. அவனுக்கு தெரியாது. அது நிற்கும் போது நீங்கள் பயந்து போய் அவர் பார்க்குறாருன்னு போடாதீங்க. அப்போது நீங்கள் போய் தள்ளி விடுற ராஜான்னு சொல்லுங்கள், அப்படி உட்காருங்கன்னு சொல்லுங்கள். ஏன் இங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தளபதிக்காக உயிர் கொடுக்க வேணாம். இப்போ நீங்கள் உயிர் கொடுக்குறோம், நீங்கள் உயிரெலாம் கொடுக்க வேணாம். இந்த விஷயத்தை செய்யுங்க. போய் உட்காருங்க சார் அப்படின்னு சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். ஓட்டை போட்டு வாங்க. 1. 2வது அவங்க நீங்கள் போடுற ஓட்டை அவர் எப்படி பப்ளிசிட்டி பண்ணுறாங்கன்னா, நீங்கள் போடுற ஓட்டு மறுநாள் எனக்கு தெரிஞ்சிடும், நான் வாங்கிடுவேன், அதுக்கப்புறம் உங்களை விட மாட்டேன்னு மிரட்டார். பாமர மக்களை மிரட்டுறது. கடவுளே பிறந்து இங்கே வந்தால் கூட யாருக்கு ஓட்டு போடணும்னு கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஜனநாயக நாட்டில் அப்படிலாம் தெரிஞ்சதுன்னா இவர் என்ன மோடியாலே முடியாத விஷயமா இவரால் பண்ணுவார். அதனால் பயப்படாதீங்க. நீங்கள் போடுற ஓட்டு யாருக்குமே தெரியாது. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. தைரியமாக போடுங்க, சரிங்களா? தைரியம்தான். அதனால தான் பாருங்கள், 2 வீர மங்கைகளை வச்சிருக்காரு நம்ம தளபதி. ஒரு வெறி பிடிச்சி எழுதுருங்க. அந்த காலத்து சுதந்திரம் கிடைக்கும் போது எப்படி போராடினாங்க தெரியுமா உங்களுக்கு? உயிரை பணைய வச்சு பண்ணி தான் இன்னைக்கு சுதந்திர நாட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு திரும்பி ஒரு சுதந்திர போராட்டம் ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நாடு. இல்லை ஏன் தளபதி சினிமா நடிச்சு ஜாலியாக இருக்க போகிறாரு. 39 வருஷம் பொறுத்து பார்த்து 67 ஒரு புரட்சி வெடிச்சது சரியில்லைனால எம்ஜிஆர் அண்ணா அப்புறம் 77 எம்ஜிஆர் புரட்சி வெடித்தார். இவ்வளோ நாள் கேப்பு. சரி போனால் நாடு நல்லா கரப்ஷன் ஆயிடுச்சு. எல்லாம் காசுக்கு. இன்றைக்கி ஒருத்தர் பேசுகிறான அந்த குழந்தை மட்டும் காசுக்காக தானே. என்னடா கடவுள்? போய் அம்மா அப்பாவை கும்பிட்றா, அம்மா அப்பாவை கும்பிடு, அவங்க கடவுள் சொல்லி ஏற்றுக்கிறேன். உங்கள் அண்ணன் அண்ணியை சொல்லு, உன் தம்பியை சொல்லு, உன் மச்சிச்சியை சொல்லு கடவுள்கிட்ட, உன் குழந்தைய சொல்லு, மாட்டாந்த குழந்தைய நீ உன் குழந்தைன்னு சொல்லு. அதை விட்டுட்டு போய் கடவுளை என்ன பண்ணுவான்? கடவுளுக்கு ஈக்குவலாக அவரை எங்கள் தங்க தலைவிதியை நான் கடவுள் சொல்லலை, நல்ல மனுஷன் தான் சொல்கிறேன், அற்புதமான மனுஷன் தான் சொல்கிறேன். மக்களுக்காக சேவை செய்ய வந்த மனுஷன், மக்களுக்காக மொத்தம் சேவை செய்த ஒரே தலைவை இப்போதைக்கு நம்ம தளபதி மொத்தம்தான். வேறு யாருக்கும் அந்த எண்ணமே கிடையாது. நான் எல்லா லீடரோட பழகியிருக்கேன். இந்த தெலுங்கு படத்தில் வர்ற மாதிரி தான் இருப்பாங்க லீடர்ஸ்லாம். வெளியில் கை குத்துருவானுங்க, அங்கே போய் கை கழுவானுங்க. என்ன பேச்சு! அயோக்கிய பசங்க. லீடர் நான் பார்த்த லீடர் நான் பார்த்து வச்சு சொல்கிறேன், வேற லெவல் லீடர் நம்மளுக்கு கிடச்சிருக்கான். எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை அவர் பார்த்துக்குப்பார். அதனால் நீங்கள் இங்கே பேச்சை கேட்டோன்னு மொத்தம் இல்லாமல் டோட்டலாக
எல்லா போலீஸ் இருக்கிறவங்க எல்லாருமே மாறிட்டாங்க, டிபார்ட்மெண்ட்டில் மாறி இருக்காங்க. நான் எல்லா ஆல்மோஸ்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸோட பழக்க வச்சுருக்கேன். நான் அவங்க சொல்கிறாங்க ஐஏஎஸோட பழக்க வச்சவங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் மேல் லெவலில் இருக்க எல்லாரும் சொல்கிறாங்க இந்த நாடை மாத்திரம், இது ஒரு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க. எங்களை அப்படி வெறுத்து போய் கிடக்குறாங்க. லஞ்சம் விருத்தாடி கஞ்சி குச்சி எவ்வளோ பேர் வாயிறாங்க, நல்லதான் வாங்க, ஏன் வாங்கி வச்சு ஹெலிகாப்டர் வாங்கணும், ஃப்ளைட் வாங்கணும், என்ன சரி அப்படி தான் நீ சம்பாதிச்சு வச்சுருக்க 10,000 கோடி மக்களுக்கு நல்லா தான் செய்கிறேன். 2000 1000 500 நல்லா அள்ளி கூட, ரோட்டில் கட்சது தானே, இனாமா கட்சது தானே, கொள்ளட்ச போன தானே, கூட நல்லா கொடு. அதில் என்னடா கஞ்சத்தனம்? 500 1000 2000 1 ரூபா 9 பைசா கணக்கில் கொடுக்குறேன். என்ன கொள்ளடிச்ச பத்தில் கொடுக்குற மனசாட்சி இல்லவங்க நீ எப்படி மக்களுக்கு பண்ணுவேன்? எனக்கு என்ன கேட்குறேன்னா, இப்போ சொன்னாலும் பட்டா கொடுக்குறேன், எப்படி பட்டா கொடுக்க முடியும்? ஏன் 10 வருஷமாக பட்டா கொடுக்காம? அதே நான் சத்யா நகரில் போனேன், அங்கே கேட்டாங்க எனக்கு எங்கெல்லாம் வீடு வேணும்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன வார்த்தை, அங்கே 900 1000 பேர் ஓட்டு வாங்கணும், நான் பண்ணித்தரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வர முடியாதா? நாளைக்கு நான் திரும்பி போய் நின்றா என்னை மானத்தை எடுக்க மாட்டாங்க, என்னை கேட்க மாட்டாங்க, எங்கே மூஞ்சி வச்சுருப்பேன்? நான் சூடு சொல்கிறேன், உப்பு போட்டு சாப்பிட்றேன், எப்படி பதில் சொல்லுவேன்? எவ்வளோ பேருக்குள்ள பதில் சொல்லுவேன்? என்ன சொல்லிட்டு வந்தேன்மா, எனக்கு ஒன்றுமே தெரியாமல் நான் சொல்ல முடியாதுமா. அதனால் இந்த லேண்ட் என்னன்னு பார்க்குறேன், மற்ற ஹார்பர் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் தான், ஃபாரஸ்ட்டா, ரிவர் இதான்னு கேட்டுடுறேன். அது தெரிஞ்ச பிறகு ரிவர், அந்த ரிவர் தண்ணி சமாக இருந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டிருக்கு, யார் நினச்சாலும் அங்கே வீடு கட்டி கொடுக்க முடியாது ரிவர் பாடியில். அதை சும்மா பட்டா தரேன், வீடு கட்டித்தரேன், அல்வா கொடுத்துக்கின்னு 25 வருஷமாக வந்து இவன் காலை வச்சு செத்து போயிடுவாங்க. இப்படியே அல்வா கொடுக்குறது. முதல்ல நீங்கள்லாம் புரிஞ்சுக்கணும், முடியாது தானே, 2 2 5 ஆகிடுமா, அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அடம் பிடிக்கக்கூடாது. இங்கேருந்து அண்ணா நகர் போனோம், 2 நிமிஷத்தில் வேணால் எப்படி போக முடியும்? அதனால் முடியாதுன்னு சொல்லுவாங்க, அது ஏற்றுக்கிற பக்குவத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதனால் ரிவர் பாடியெலாம் கட்டவே முடியாது. அப்படி நான் வாக்கு கொடுத்துட்டு கட்ட முடியலன்னு அசிங்கமாயிடும்ல, அப்போ போய் சொல்லணும். நான் அதனால தான் இருக்கிறத தான் சொல்லுவேன். இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், அவர் பட்டா கொடுக்குறாரு கொடுக்கல அதெல்லாம் எனக்கு தெரிய, கொடுக்கவும் மாட்டார் 10 நான் வந்து ஏற்பாடு பண்ணுறேன். எப்படி அது லீகலாக இருந்து ஸ்டேட் பாடி இருந்து எதாக இருந்தால் பேச்சு உங்களுக்கு பட்டா வாங்கி வீடு கட்ட என் தளபதியோட முறையிட்டு அவர் காலில் வந்து கதறியாத உங்களுக்கு பண்ணித்தரேன். இல்லைன்னா மாற்று இடம் ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு வீடு உட்கார வீடு தானே வேணும், இந்த இடத்துல தான் போடணும்னு கிடையாது, அந்த இடத்துல கூட போடலாம், இன்னும் 1 கிலோமீட்டர் தள்ளி கூட வீடு போகலாம். அதனால் வந்து உங்களுக்கு வீடு இல்லாதவங்களுக்கு சாலை ஒன்று இருக்கவங்களெல்லாம் என் தளபதியை முறையிட்டு நல்ல மனிதர், நான் இருக்கிறது தான் போய் சொல்லுவேன், என்னென்ன நடக்குதுன்னு சொல்லுவேன். அங்கெல்லாம் போட்டு உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணித்தரேன். எல்லாருக்கும் வீடு வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். முதல்ல டிராஃபிக் ரெடி பண்ணுறேன், தண்ணீர் நிம்மதியாக குடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் நான் பண்ணுறேன். 5 வருஷம் நீங்கள் ஒரு நாள் 23ஆம் தேதி செய்யுங்க ஒரு மாற்றத்தை, 5 வருஷம் நான் மாற்றி காமிக்கிறேன். எனக்கு ஒன்று தான் அன்றைக்கி சொன்னேன், என் தளபதிகளை ப்ரொஃபைல் கொடுக்கும்போது எங்கள் தாத்தா 4 மேயருன்னு போட்டேன். எங்கள் தாத்தாவோட அப்பா 100 ஏக்கர் இன்னைக்கு ஏர்போர்ட்டாக இருக்குது எங்கள் தாத்தா கொடுத்தது, கொள்ளு தாத்தா கொடுத்தது. 100 ஏக்கர் ஏர்போர்ட்டை கொடுத்தது எங்கள் தாத்தா, அதில் தான் ஓடிச்சு. நீங்கள் நான் உள்ளே போனால் சேர்க்க மாட்டேன், அது வேறு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து எனக்கு வந்து எப்படி ப்ரொஃபைலில் போட்டணும், எங்கள் தாத்தா பேரை போட்டணும், எங்கள் பேரன் கொள்ளு பேரை போடணும். சினோரா பிஎஸ்எஸ் எங்கள் தாத்தா ஒரு தொகுதியை எடுத்தார், துறைமுக தொகுதியில் வின் பண்ணார், அங்கே மக்கள் தெய்வமாக கும்பிட்றாங்க அப்படின்னு என்னையும் என் தளபதியும் சொல்லணும். அதுக்காக தான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கேன். எது நடந்தாலும் எனக்கு பேரை மொத்தம் கூட புகை வேணாம், என் பேரை கொடுங்க போதும், அந்த ஆசைக்காக தான் வாங்கிட்டு இருக்கேன். கீழே லெவலில் இறங்குவேன். ஒரு அம்மா நடிக்க எல்லாம் யார் பார்த்தாங்கன்னு தெரியும், இதை சொல்லி காமிக்க சொல்ல. ஒரு குடிசோவில் போய் கேன்வஸ் பண்ணும்போது ஒரு ஆயா அம்மா வந்து இட்லியை தொட்டு சாப்பிட்டு இருந்தாங்க, பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்த்தவங்க யாராவது பார்த்துருப்பீங்க, தயவுசெய்து பேசி முடிச்சோன்னு கை தூக்குங்க, உண்மையாக தான் கை தூக்குங்க. எனக்காக கை தூக்குறவங்க யாரும் எனக்கு தேவையே கிடையாது, சும்மா நடிப்புக்காக கை தூக்குறவங்க ஒருத்தர் கூட எனக்கு தேவை கிடையாது. வரும்போது தட்டில் தட்டில் சாப்பிட்டு இருந்தவங்க, அவங்க எச்சில் சாப்பிட்டு இருந்தவங்கள நான் எனக்கு ஒரு மாதிரி பசி இருந்துன்னு சொல்லிட்டு அவங்க இட்லியை தொட்டு அவங்க எச்சில் தொட்டு சாப்பிட்டேன். யார் பார்த்தது? அப்படிப்பட்ட நான் கீழ் லெவலில் இறங்குவேன், மேல் லெவலையும் போவேன், எல்லா லெவலையும் இறங்குறேன். என் பிளட்டு அப்படி நடிக்க தெரியாது எனக்கு, மனசை விட்டு பேசுவேன் தைரியமாக. நான் சொன்ன கண்ணை மூடி நம்புங்க,
எனக்கு பொய் பேச வராது. அதனால நம்ம மாற்றம் உறுதி. 23 காலையில் நான் சொன்ன மாதிரி கள்ள ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி போட்டுருங்க, உங்கள் ஆளுகள்லாம் போட்டுருங்க. முதல்ல நம்ம தோழர்கள்லாம் சொல்கிறேன், பேம்லெட் எடுத்து நாளிலிருந்து யார் யார் உண்மையான தளபதி விசுவாசிகளோ யாரை பற்றியும் பேசாமல் தனித்தனியாக வீடு வீடாக போய் கொடுங்க. 3 மாடி ஏற முடிஞ்சு ஏறி கொடுக்கணும். எவ்வளோ பேர் செய்ய போகிறீங்கன்னு உண்மையாக தூக்குங்க. தயவுசெய்து உண்மையாக தூக்குங்க, முடியாதவங்க தூக்காதீங்க. நான் பார்க்குறேன் நீங்கள் கை தூக்குனது உங்கள் மனசாய் தொட்டு சொல்லியிருக்கீங்க. நாளைக்கு காலிலேருந்து பேம்லெட்டை போய் எம் ராஜேஷ் எல்லா கடையும் இருப்பாங்க, பேம்லெட் வாங்கிக்கோங்க. ஒவ்வொரு வீடாக மாடி வீடு ஏறுங்க, பேம்லெட்டை சொல்லி மாற்றம் கொடுன்னு சொல்லுங்கள். இன்னும் இருக்க போகிறது, இன்னைக்கு தேதி 17 முடிச்சிச்சு, 18, 19, 20, 21 4 நாள். அதில் 12 மணி நேரம் நீங்கள் தூக்கம்லாம் போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா மீதி 12 மணி நேரம் தான் இருக்குது. அந்த கணக்கு பிரகாரம் பார்த்தா 2 நாள் தான் இருக்குது. பார்த்துக்கோங்க, 2 நாள் தான் இருக்குது. இந்த 2 நாளில் நீங்கள் என்ன ஒர்க்கணும், சாஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். லாஸ்ட் டைம் கூட சொன்னேன், சாஃப்ட் ஒர்க்குன்றது 8 மணி நேரம் வேலை செய்யுது. காலைல 10 மணிலேருந்து 6 மணிக்கு வேலை செய்ய வீட்டுக்கு வருது, எல்லாரும் ரெகுலராக செய்யுது. அது உழைப்பல்ல. நான் டெய்லி 2 மணி நேரம் தான் தூங்குறேன், 3 மணி நேரம் தூங்குறேன், 2.5 மணி நேரம் தூங்குறேன். அந்த மாதிரி தூக்கத்தை 2 மணி நேரம் குறைக்க சொல்ல. தளபதிக்காக 5 வருஷம் நம்ம வாழணும், நல்லா இருக்கணும்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குங்க. சும்மா நைட்டு 10 மணிக்கு 10 காலைல 6 மணிக்கு பிரஷ் பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டு டிவி பாட்டு பண்ணுறது ஹார்ட் ஒர்க் கிடையாது. நீங்கள் பண்ணுறது ஹார்ட் ஒர்க் கிடையாது. இன்னும் வெறி பிடிச்சி நீங்கள் உயிரை கொடுக்குறேன்னு சொல்லும் போது ஒரு 3 மணி நேரம் சேர்ந்து செய்ய முடியாதா? நாளைக்கு செய்யுங்க, புரட்சி அடிக்கிற மாதிரி செய்யுங்க. நம்ம தொகுதியை மேலே ஏறுங்க, பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்குங்க. சின்னவங்க காலில் இல்லை, பெரியவங்க ஆசீர்வாதம். ஒரு காருக்கு எப்படி ஒரு பெட்ரோல் தேவையோ, வயசானவங்க ஆசீர்வாதம் மனசார பண்ணோன்னா அது பெரிய ஆசீர்வாதம். போய் எல்லாம் மேலே ஏறி தொகுதி மொத்தம் அவங்கவுங்க வார்டில் போய் பண்ணுங்க. அதேமாதிரி பூத்தில் ஸ்ட்ராங்கான ஆள் எம் ராஜேஷ், ஸ்ரீராஜேஷ் பூத்தில் துணிஞ்சு எதை வேணால் கேட்குற தைரியம் உள்ளவங்களை உள்ளே போடுங்க. அது லேடிஸாக இருந்தாலும் சரி, ஜென்ஸாக இருந்தாலும் சரி. பார்த்தலாம் ஒரு கை, பார்த்தலாம் வெறி பிடிச்சிருங்க. ஏய், உன் டான்ஸ் மாதிரி இருக்கணும் இந்த வேகம். போட்டு உள்ளே உட்கார வைங்க. ஆல்டர்னேட்டிவ் நாங்கள் அட்வொகேட்டு குண்டா எல்லாம் அட்வொகேட்ஸ் கொண்டாடுறோம். உங்களை பக்கபலமாக இருப்போம். ஒரு 500-600 அட்வொகேட் வெளியே இருப்போம். எது இருந்தாலும் மீடியா இருக்குது, எல்லா மீடியாவும் விலைக்கு போயிடுவான்னு நினைக்கிறாங்க. சில மீடியாவுக்கு தான் நீ காசு கொடுத்து போகணும். எல்லா மீடியாவும் மனசாட்சி வித்துட்டு யாரும் இல்லை, எல்லாம் மனசாட்சி விடுவாங்க. எவ்வளோ டிவி ஓனர்ஸ் எங்களை பேசுகிறாங்க, சார் எங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்குது சார்ன்னு சொல்கிறாங்க. அதனால் டிவி இருக்குது, ப்ரெஸ் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாம் செல்ல வச்சுக்கோங்க. எது நடந்தாலும் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, வைரல் பண்ணுங்க. சின்ன அடித்தான்னு வச்சுக்கோங்க, திரும்பி மொத்தம் அடிச்சிடாதீங்க, அப்படியே வீடியோ எடுத்து ஒரு ஆளை வீடியோ எடுத்து வைரல் பண்ணுங்க. 234 தொகுதி காலி பண்ணுறவளோ கேட்டீங்க. என்ன பண்ணாலும், திட்டினாலும், சட்டை பிடிச்சாலும், அடித்தாலும், போட்டாலும் கிளம்பு போட்டு எடுத்து அனுப்பிச்சிட்டே இருங்க. அராஜகம் போட்டு அனுப்பிச்சிட்டே இருங்க. துறைமுகம் தொகுதின்னு சொல்லி காமிங்க. இதுதான் என்னோடய வேண்டுகோள். இன்னும் 3 நாள் இருக்குது. எல்லாம் பொறுத்து தளபதின்னு இருக்காதீங்க. தளபதி எல்லா வேலையும் கொடுத்துட்டாரு. இப்போ ஒரு 100 பாட்டில் இருந்தால் ஒரே ஆள் நானே தூக்கிட்டு போக முடியாது. 100 பண்டில் இருந்தால் ஒரு பண்டில் தான் எடுத்துகிட்டு போக முடியல, டைம் ஆகிடும். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. அந்த கணக்கில் சொல்கிறேன், 12 மணி நேரம் கணக்கில். வேகமாக ஓயுங்க. பொதுமக்கள் இங்கே யார் யார் இருக்கீங்க, நிறைய பொதுமக்கள் வந்திருக்கீங்க. மேடம்லாம் பொதுமக்கள் தான் நினைக்கிறேன். தயவுசெய்து இந்த கேட்டதை மொத்தம் தயவுசெய்து எல்லாருக்கையும் சொல்லுங்கள். தவறு இருந்தாலும் சொல்லுங்கள். நான் பேசுறது தவறு இருந்தாலும் அது நம்ம பொறிக்கு போய் மாதிரி பேசணும் இருந்தாலும் சொல்லுங்கள், தப்பு இல்லை. நான் பேசுறது ஒரே காரணம் வயிறு எரிச்சு பேசுறதுமா. உங்கள் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு ஒரு மிரட்டானா உங்களுக்கு கோவம் வருமா வராதா சொல்லுங்கள். அந்த கோவத்தில் பேசுறது தான், தப்பாக நினச்சிக்காதீங்க. எமோஷனில் பேசுறது தான் அது. நான் தப்பாக பேசுகிற ஆள் கிடையாது, அன்பாக பேசுகிற ஆள். உண்மையா இல்லையாப்பா? உங்களெல்லாம் அன்பாக இருக்கனா இல்லையா? எவ்வளோ பேர் கை தூக்குறோம் பார்க்குறேன். யாரையாவது கௌரவ குறைச்சலாக பேசியிருக்கனா? கொஞ்சம் கோவப்பட்டு ஆதங்கத்தில் நம்ம ஆளுங்க, நம்ம தம்பிங்க, அண்ணனுங்கன்ற முறையில் கோவப்படணும். ஒய்யா கர்வமாக ஆணவமாக நான் பேசுறதே கிடையாது. அதே மாதிரி யாருக்கும் இது வரைக்கும் ஒரு தண்ணி கூட வாங்கி கொடுத்தது கிடையாது. காசு போட்டு வர கூட்டம் எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவன் எவ்வளோ வாட்டி எம் ராஜேஷ் சொல்லியிருக்கனா இல்லையா?
கேளுங்க. முடிச்ச பிறகு கூட யாருக்கும் கொடுக்கணும்னு இந்த லஞ்சமே நானும் வாங்க மாட்டேன், நானும் கொடுக்க மாட்டேன், எனக்கு பிடிக்காதுன்னு சொல்றாங்க.